தஞ்சையில் ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ் 7 தமிழ் சார்பில் ஹெல்மெட் அணிந்து வந்த 50 பெண்களுக்கு அரை கிராம் தங்க நாணயம் மற்றும் பட்டுச்சேலை வழங்கும் நூதன விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமாருடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் தஞ்சை மாநகர காவல்துறையுடன் இணைந்து இன்றைய தினம் ஒரு நூதன சாலை விழிப்புணர்வு நிகழ்ச்சியான நடைபெற்று வந்திருக்கிறது. அதாவது சாலை விதிகளை மதித்து வருபவர்களுக்கு விலை மதிப்பற்ற உயிர் என்பது மிகவும் அவசியம் என்பதை உணர்த்தும் வகையில் சாலை விதிகளை கடைபிடித்து ஹெல்மெட் அணிந்து வந்த ஒவ்வொரு பெண்களுக்கும் அரை கிராம் தங்க நாணயமும் அதேபோல் பட்டு புடவையும் இன்றைய தினம் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியை தஞ்சை ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மூலமாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் இன்றைய தினம் அரை கிராம் தங்க நாணயம் என்பது வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்து தெரிவிப்பதற்கு ஜோதி அறக்கட்டளையின் செயலாளர் பிரபு ராஜ்குமார் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவர்கள் கேட்கலாம். சார், ஒவ்வொரு முறையும் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை இணைந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி வருகிறோம். இன்றைய தினம் ஒரு முக்கியமான விழிப்புணர்வு நிகழ்ச்சி, கிட்டத்தட்ட 50 நபர்களுக்கு அரை கிராம் நாணயம், அதுவும் பெண்களுக்கு வழங்கியிருக்கிறீங்க. எதனால பெண்களை தேர்ந்தெடுத்து இந்த அரை கிராம் தங்க நாணயம் வழங்கப்படுகிறது? வணக்கம், என் பெயர் பிரபு ராஜ்குமார். இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை இணைந்து பல்வேறு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், விளிம்புநிலை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் விலை மதிக்க முடியாதது மனித உயிர் தான். அந்த மனித உயிரானது சாலையில் 2 சக்கர வாகனத்திலோ 4 சக்கர வாகனத்திலோ செல்லும் போது நம்மளோட அலட்சியத்தால் சாலை விதிகளை கடைபிடிக்காமதனால நம்ம உயிரை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி நம்ம சாலை விதிகளை பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு கால இடைவெளிகளில் நம்ம நூதனமாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வந்திருக்கோம். ஏற்கனவே தக்காளி விலை உயர்ந்தப்போ தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களை ஊக்குவிக்கும் விதமாக 1 கிலோ தக்காளி வழங்கணும். பூண்டு விலை உயர்ந்தப்போ அது மாதிரி வழங்கியிருக்கோம். அதே மாதிரி ஆங்கில புத்தாண்டு ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த வருஷம் எல்லாருக்குமே சந்தோஷமா அமையணும் அப்படிங்கிறதுக்காக தங்க நாணயம், வெள்ளி நாணயம் எல்லாம் வழங்கியிருந்தோம். அதனை தொடர்ந்து இப்போ ஆடி மாதம், ஆடி முதல் வெள்ளி கிழமை அன்னைக்கு ஆடியில் அம்மன் தரிசனம், பைக்கில் ஹெல்மெட் கரிசனம் அப்படிங்கிற தலைப்பை எடுத்து இன்னைக்கு தலைக்கவசம் அணிந்து வந்த தஞ்சையில் அண்ணா சாலை பகுதியில் தலைக்கவசம் அணிந்து 2 சக்கர வாகனத்தில் வந்த பெண்களை தடுத்து நிறுத்தி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சுமார் 50 பேரை தடுத்து நிறுத்தி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அரை கிராம் தங்க நாணயம் மற்றும் விலையில்லாத வண்ணப்புடவை ஆகிய இன்னைக்கு நம்ம வழங்கி இருக்கிறோம். தலைக்கவசம் அணிந்து வருபவர்கள் பல்வேறு வகையில நாங்க இன்னைக்கு இந்த மாதிரி ஊக்கப்படுத்திட்டு இருக்கோம். அது நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் தொடர்ந்து நடைபெறும். இந்த நிகழ்ச்சியில் தஞ்சை மாநகர போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு ஆய்வாளர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த பொதுமக்கள், அதாவது குறிப்பாக தலைக்கவசம் அணிந்து வந்த பெண்களுக்கு அரை கிராம் தங்க நாணயத்தையும் புடவையும் விலையில்லாம வழங்கி அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க. தொடர்ந்து சாலை விதிகளை கடைபிடித்து தலைக்கவசம் அணிந்து 2 சக்கர வாகனம் ஓட்டணும் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு வலியுறுத்தி இருந்தாங்க. இதுல எங்க அறக்கட்டளையை சேர்ந்த ஆர்த்திங்கிறவங்க ஹெல்மெட் அம்மன் மாதிரி இன்னைக்கு வேடம் அணிஞ்சிட்டு பொதுமக்களுக்கு ஹெல்மெட் அணிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு ஆசி வழங்கியிருக்காங்க. அதாவது சாலை விதிகளை மதித்து வர்றவங்களுக்கு இன்னைக்கு அரை கிராம் நாணயம் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் சார்பில் ஜோதி அறக்கட்டளை வழங்கி இருக்குது. பொதுமக்கள் மத்தியில் இந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஜோதி அறக்கட்டளைக்கு நியூஸ் 7 தமிழ் சார்பாக நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் 3 லட்சம் மதிப்பில் பொதுமக்கள் சாலை விதிகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும், விபத்துகளை தடுக்க வேண்டும். அதை பெண்களுக்கு வழங்கினால்தான் ஆண்களும் இதை பார்த்தாவது ஹெல்மெட் அணிந்து தங்கள் உயிரை பாதுகாப்பார்கள் என்ற நல்ல நோக்கத்தில் இன்றைய தினம் தஞ்சை ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ் 7 தமிழ் சார்பில் இந்த நிகழ்ச்சியான நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் தங்கள் உயிரை பாதுகாப்பதற்கு தொடர்ந்து சாலை விதிகளை கடைபிடித்து ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும் என்பதே இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் நோக்கமாக இருக்கிறது. தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் சரவணகுமார், நியூஸ் 7 தமிழ்.